நான் மனம் வந்து சொல்கிறேன். ஒரு 60 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலே பணியாற்றி குறிப்பாக 1972 எம்ஜிஆர் அந்த கட்சி விட்டு போன போது ரசிகர் கூட்டம் எல்லாம் போனது. அதற்கு பின்னால் கலைஞருடைய பேனாவும் கலைஞருடைய எழுத்தும் 50 ஆண்டு காலத்திலே சினிமா மோகத்தை ஒழித்து சினிமாவிலே எவன் நடித்தாலும் சரி அவன் பணி நடிப்போடு இருக்கட்டும் என்று ஓரம் கட்டிய தமிழ்நாட்டில் சில ஜீவன்கள் இப்பொழுது புதிதாக வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு யார் வேண்டுமானாலும் போகட்டும், நம்ம வீட்டுகள் பிள்ளைகள் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது என் முன்னாக வந்திருக்கிற உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவிலே இருந்தால் இளைஞர்களுக்கு தான் இது தேவை. இங்கே சாமிநாதன் சொன்னார், இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன செய்திருக்கிறார், கலைஞர் என்ன செய்தார், திமுக என்ன செய்திருக்கிறது. இங்கே மேடைக்கு வந்தவுடனே ஒரு இனிப்பான செய்தி சொன்னார். இதுவரையிலே தமிழ்நாட்டில் யாரும் அறிவிக்காத பொங்கல் போனஸாக பொங்கல் நிதியாக 3000 ரூபாயை அறிவித்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி தான். இன்றைக்கு பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு வருகிறாரே, அன்றைக்கு ஒரு ஈஸ்வரன் இதை செய்தால்தான் நான் ஓட்டு போடுவேன் என்று சொன்னதை போல மானம் உள்ளவராக இருந்தால், சொரணை உள்ளவராக இருந்தால், இன்றைக்கு புதிதாக அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்கார்கள், புரட்சி தமிழன் என்று. அந்த பெயருக்கு பொருத்தமானவராக இருந்திருந்தார் என்ன சொல்லியிருக்க வேண்டும், மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணத்தை எல்லாம் நீங்கள் கொடுத்தால்தான் உங்களோடு கூட்டு என்று சொல்லியிருந்தால் அவரை பாராட்டி இருக்கிறார். ஈஸ்வரன் பிறந்த மண்ணில் எடப்பாடி பிறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.